வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதிரசம். இதை எப்படி சுவையாகவும் சாஃப்டாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி தான் அதிரசத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த பச்சரிசி எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 தடவை கழுவிட்டு 1.5 to 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் நம்ம காய போட்டுடலாம். அரிசியில் உள்ள தண்ணியை வடித்தாச்சு. இதை ஒரு காட்டன் துணி மேலே இப்படி பரவலாக போட்டுடலாம். இந்த அரிசியை வீட்டுக்குள்ளே நெல்லையே தான் காய போடணும். வெயிலில் காய போடக்கூடாது, ஃபுல்லாகவும் காஞ்சிடக்கூடாது. லேசாக ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம அரைச்சிடணும். அரிசி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, அரிசி ஈரமாக இருக்கணும். நம்ம காஞ்ச கையை வச்சு இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டணும். ஆனால் ஈரம் கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் பக்குவம். இப்போது நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை அரைச்சிடலாம். மாவு அரைச்சாச்சு. இதை மாவு செரிக்கிற சல்லடையில் செலிச்சிடலாம். மாவு செலிச்சாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இதை அப்படியே இருக்கக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம அடுத்து வெள்ளைப்பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்குள்ளேயே மாவு காஞ்சிரும். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த சில்னஸோடையே இருக்கணும். நல்லா சில்லுன்னு இருக்குது மாவு. நான் இப்போ கொஞ்சமாக அரிசி எடுத்ததுனால மிக்சியில் அரைச்சிட்டேன். நீங்கள் நிறைய அளவு எடுத்தீங்கன்னா அதே அளவு ஈரப்பதத்தோடு நீங்கள் மிஷினுக்கு கொண்டு போய் அரைச்சிக்கலாம். சப்போஸ் அங்கே அரைக்க டைம் ஆகுதுன்னா அதில் கொஞ்சம் கையோடு நீங்கள் தண்ணி கொண்டு போயிருங்க. அதில் லைட்டாக அந்த அரிசியில் தண்ணி தெளித்து அப்படியே பிரட்டி விட்டுருங்க. இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் வச்சு மூடி வச்சிடலாம். பாகு காய்ச்சிடலாம். நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதே டம்ளரில் அதே அளவுக்கு பொடித்த வெல்லம் இதை சேர்த்துடலாம். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வடிகட்டிக்கலாம். நான் இப்போ சேர்த்தது பாகு வெல்லம். நீங்கள் பாகு வெல்லம்னாலும் சேர்த்துக்கங்க, அல்லது வேறு வெல்லம்னாலும் சேர்த்துக்கங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிட்டு தான் நம்ம பாகு காய்ச்சணும். வடிகட்டிட்டோம்னா அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் தங்கிடும். வடிகட்டிடலாம். வடிகட்டின வெள்ளை கரைசலை மறுபடியும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போது இந்த பாகு காய்ச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாகு எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணுங்கிறத பார்க்குறதுக்காக வச்சுருக்கோம். இந்த பாகுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா அது கரையக்கூடாது. இது கொஞ்சம் அகலமாகிட்டே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ணலாம். இப்போது மறுபடியும் விட்டு பார்க்கலாம். இப்போ இப்படி எடுத்தோம்னா இங்கே பாருங்கள், நல்லா உருட்டை வரணும். இந்த கண்ணாடி பதம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த மாவில் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பாகை இதில் விட்டு அப்படியே பிசைஞ்சிடலாம். இந்த பாகை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிளறிடலாம். பாகில் மாவு சேர்த்து கிளறதை விட இந்த மாவில் பாகு சேர்த்து கிளறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாவில் நம்ம உடனே அதிரசம் சுட முடியாது. 1 நாள் கழித்து அல்லது 2 நாள் கழித்து தான் சுட முடியும். எவ்வளவுக்கு அளவு இதை ஊற வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த அதிரசம் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாவு நல்லா ஆறிடுச்சு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நாள் கழித்து பார்க்கலாம். அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சு 2 நாள் ஆச்சு. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியில் தான் வச்சுருக்கணும். நீங்கள் 1 நாள் புளிச்சாலும் போதும், அப்போவும் அதிரசம் சுடலாம். 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருக்கு. எவ்வளோக்கு எவ்வளவு புளிக்க வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிரசம் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிடலாம்.
மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அதிரசத்தை தட்டிடலாம். நான் இன்றைக்கி வாழை இலையில் தட்ட போகிறேன். பிளாஸ்டிக் ஷீட்டில் வேணாலும் தட்டிக்கங்க. நான் வாழை இலையில் எண்ணெய் தடவிருக்கேன். அதே மாதிரி கையிலையும் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு தட்டணும். ரவுண்டாக ஒரே அளவு திக்னஸில் தட்டிக்கலாம். ரொம்ப லேசாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் தட்டக்கூடாது. ஓரளவு திக்னஸில் இருந்தால் போதும். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. இந்த அதிரசத்தை எடுத்து இப்படி மெதுவாக எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாது, ஓரளவு சூடாக இருந்தால் போதும். சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிரசத்துக்கு குறைவான எண்ணெய் விடக்கூடாது, நல்லா தாராளமாக வேகிற அளவுக்கு தான் எண்ணெய் விடணும். கூடுமான அளவு ஒவ்வொரு அதிரசமாக போட்டுடுங்க. நல்லா மேலே எலும்பி வருது பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து இதை அப்படியே பரட்டி விட்டுடலாம். பரட்டி போட்டுடலாம். இப்போது 2 பக்கமும் வெந்துருச்சு. ரொம்ப கலர் மாறணும்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆறுனா வந்து கரெக்டான கலரில் வந்துடும். இப்போது இதை எடுத்துட்டு ஒரு அகலமான ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக வந்து அதில் உள்ள எண்ணெயை பிழிஞ்சிடலாம். லைட்டாக தான் பிழியணும். ரொம்ப சுவையான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி தட்டி போட்டு எடுத்துடலாம். அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.